ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜில் வந்து கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க லைஃப்பில் அப்படின்ட்டு ஒருத்தராக இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அப்போ கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தேன். நான் என்ன டேரக்டர் ஆகணுன்ட்டு அப்படின்னு ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்ட்டு. அது உண்மையிலேயே பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா வி வுட் யூஸ் த வேர்ட் சீரியல் கில்லர் ஜஸ்ட் ஒன்ஸ். எங்களுக்கு தெரியும் அந்த சீரியல் கில்லர் ஒரு ப்ரொஃபைல்னாலே போச்சு. பட் எனக்கு உண்மையிலேயே பச்சை கிளி வாஸ் லைக் அ பிக் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் அப்போ தான் சினிமாவான ஒரு இது வந்துட்டுருக்கு. கௌதம் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கௌதம் மேனன் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது at that time was a very very interesting casting. Very interesting. Yeah. Extremely interesting casting choice. இப்போ நீங்கள் கேட்குற அதே கேள்வி எனக்கு தோணுச்சு. Okay, I wrote 20 pages today. I wrote 20 pages yesterday. அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. I think it's a case of we sat for 3 hours today. இப்போ நிறைய பேர் சீக்வல் கேட்குறதே I don't think it's because of the experience of the thing. They just want to know more about these guys. வணக்கம் விக்னேஷ், ஆல்ஃப்ரெட். போர்த்தொழில் படம் பார்த்தேன், ரசித்த பிறகு யூஸ்வலாக அடுத்த பிக் ஜாய் வந்து ஆப்வியஸ்லி டு ஸ்பீக் வித் த பீப்புள் பிஹைண்ட் தீஸ் ஃபிலிம்ஸ். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த படத்தினுடைய தீம்ஸாக இருக்கட்டும், பேசலாம் அப்படின்னு நினச்சேன். விக்னேஷ், நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் ஆல்ஃப்ரெட்டும் ஒன்றும் சேர்த்து எழுதியிருக்கீங்க இந்த ஃபில்மை. Just to give a bit of context for this conversation. First of all, congratulations on all the good feedback that you guys have been getting. Why don't we start off by கடந்த சில நாட்கள் எப்படி இருந்திருக்கு முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த படம் வெளிவந்ததுலேருந்து? So see, we were confident that we'd not done a bad film. கண்டிப்பாக இது வந்து யாரும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க, நல்ல படம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குல்லையா, இந்த ஜானர் விரும்புகிற ஆட்கள். ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் தட் வாஸ் த ஹோல் பொசிஷனிங் ஆஃப் த ஃபிலிம் ஆல்சோ. பட் ஆக்சுவலாக அந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுலேருந்து வாட்ஸ் அன்ஃபோல்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் us is nothing short of a miracle. That's what the industry people are saying. ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பஸ்ஸு, ரொம்ப கம்மி கிரவுண்ட் லெவல் விசிபிலிட்டி, purely on the strength of audience's word of mouth and the critical reviews from the press and media. அதில் என்ன ஆச்சரியன்னா, they're taking the movie forward without spoiling it for others. That's the beauty. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இப்போ நான் வந்து ஒருத்தர் சொல்லி படம் பார்த்து எனக்கு பிடிச்சி, then I acknowledge that person. I appreciate that person for not spoiling it for me. So I pay it forward. நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இப்போ ட்விட்டர்லலாம் ஏதாவது வந்தால் கூட அதர்ஸ் ஆர் கமிங், டோன்ட் ஸ்பாயில். ப்ரோமோலாம் கூட அதை நோக்கி தான் பண்ணியிருந்தீங்க, கதையெல்லாம் சொல்லாதீங்க. ஆமாம். ஸோ நிறைய பேர் ட்ரெய்லர் பார்க்காம, நான் ட்ரெய்லர் பார்க்காம போகிறதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய, ட்ரெய்லர் பார்க்கல, எந்த ரிவ்யூவும் பார்க்கல அப்படிங்கிறதும் அவங்களோட. அண்ட் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மாதிரி இந்த த்ரில்லர் ஸ்பேஸில் ஆப்ரேட் ஆகிற இன்வெஸ்டிகேட்டிவ் மிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் தேர் so much weight to not knowing இல்லை. ஈவன் லைக் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் கூட தெரியாமல், not really knowing where it can go. ஸோ அதனால் வந்து ஒரு லாட் ஆஃப் திங்ஸ் aligned தான் சொல்லணும். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது திஸ் வாஸ் பர்டிகுலர்லி அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சா? ஸோ we went to this theatre visit in Kamala Theatre. I was shocked to find so many women in the crowd with children, even though it's a certification. பாவம் அந்த சில்ட்ரன். ஆமாம், இடுப்பில் குழந்தைய வச்சுக்கிட்டு. நேத்தி சத்தியம் நைட் ஷோ போயிருந்தேன். வயசான லேடிஸ், லைக் ஐம் டாக்கிங் அபவுட் 50+, 60+ நைட் ஷோ. நேற்று சத்தியம் நைட் ஷோவில் ஐ வாஸ் லைக் ஃபேமிலியாக வராங்க. என்ன ஃபேமிலியாக வரீங்க? ஐ திங்க் சம்வேர் இட்ஸ் காட் டு டூ வித் the theme that we've discussed, and I think that's இதுக்காக பண்ணலை உண்மையிலேயே. பட் அந்த தீம் தான் எங்கேயோ கனெக்ட் ஆகிடுச்சோம். வளர்ப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் தீமை சொல்கிறீங்க இல்லையா? I think that kind of really connected to a lot of people. அதுதான் வந்து இது. And another thing is the repeat audience. நான் உண்மையிலே நான் இந்த போகிறேன், I'm not able to sit through the film because I've seen it so many times. செகண்ட் டைம் வந்திருக்கோம், தேர்ட் டைம் வந்திருக்கோம். அது 4 நாளுக்குள்ள ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் த செகண்ட் வீக், தேர்ட் வீக். ஸோ அதெல்லாம் தான் ஓகே, மேபி தெர் இஸ் சம் இந்த தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் சொன்னது வந்து மிராக்குலஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஃபிலிம். ஸோ ஆல்மோஸ்ட் இது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபெய்த் வச்சுருப்பீங்கல்ல
குட் ஒர்க் வில் டூ வெல் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்துலேருந்து தானே அந்த ஒரு நீளமான இரவுகளில் வேலை செய்கிறது அது மொத்தமுமே அங்கே தானே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கான விண்டிகேஷனே கிடைச்ச மாதிரி தான் இருக்கும்ல இன் சென்ஸ். பிகாஸ் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் ஐம் ஷூர் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுக்க முடியாது, வேலைக்காகாது, அதுவும் முதல் படத்துக்கெல்லாம் இப்படிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதாவது கேள்விப்பட்டீங்களா? அது அஃபெக்ட் பண்ண விட்டீங்களா உங்கள் ஒர்க்கிங் ப்ராசஸை? See, in the இடத்துல I think the producers, I think we should give them the credit because on paper இது very risky film actually, quite risky film. ஏன்னா அந்த commercial elements, so-called commercial elements, you know, your comedy or a typical love track or a song, எதுவுமே இல்லை. பட் இதுக்கான காஸ்ட்டும் இருக்குது because night shoots, like we have a star cast and all of that. போது I think first the E4 experiments, they listened to the script and they took it to applause, who then, you know, they greenlit it. So avanga, they took as much, they took actually the majority of the bulk of the risk here. So avanga பண்ணும்போது பட் எங்களுக்கு we like the content. But as the normal audience இல்லையா நம்ம You weren't really trying to tailor it to anyone in particular. I think அது வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்றதுல கிளியராக இருந்தோம். நாங்கள் லைக் 2 பேருக்குமே சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நிறையா பார்த்தாச்சு. நம்ம பார்க்காத ஒன்று த சேம் திங் பட் ஹவு டு யூ மேக் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஸ்பேஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு பெரிய ப்ளஷர்னு என்ன சொல்லுவீங்க? சீரியல் கில்லர் படங்கள்லாம் நிறைய பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால எது உங்களை அவ்வளோ ஈர்த்ததாக பார்ப்பீங்க? திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான காரணத்தை என்ன சொல்கிறீங்க? அதே கண்கள்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் புக்கை படிக்கிறதுலேருந்து, ஸோ அந்த ஒரு நம்ம போய் ஒன்று கண்டுபிடிக்கணும், ஒரு டிடெக்டிவ் எலமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு இது இருக்குது. அந்த ஒரு இது அப்புறம் அதை ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் 2 பேரும் போனோம்னா அது டோட்டலாகவே வேறு. அந்த இருக்க கிளைமேட்டே வேறு. அங்கே போயிட்டு நம்ம ஏற்கனவே புக்கில் படித்ததோ இல்லை வந்துட்டு ஏற்கனவே நம்ம படங்களில் பார்த்ததோ அப்படின்னு போகும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஆல்மோஸ்ட் பிரகாஷ் மாதிரி போயிருக்கீங்கன்ற நான் இந்த புக்கில் படித்தேனே இதை படித்தேனேன்ற மாதிரி. ஸோ அந்த பயம், ஒரு விதமான ஒரு பயம் எங்களுக்குள்ள அந்த ஸ்டேஷன், அந்த கேரக்டர் தான் பிரகாஷாவே. ஸோ த சீரியல் கில்லர் மெயின் ஒரு இன்ஹெரண்ட் அட்வான்டேஜ் இஸ் தட் தெர் இஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ டிக்கிங் டைம் கிளாக். ப்ரெஷர் ஆஃப் டைம்ன்றதை நம்ம ஒர்க் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லாத போது தட் கிவ்ஸ் ஒரு ட்ரைவ் டு த நரேட்டிவ். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஆல்சோ தி பேசிக் மிஸ்ட்ரி இல்லையா, நம்ம ஹியூமன் சைக்காலஜி. நான் விட்ட ஒரு கதை சொல்லிட்டு அப்படியே பாதிலையும் நிப்பாட்டிட்டு போய்ட்டா இல் கம் பேக், லைக் இல் கால் மீ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி ஜானர். பட் நாங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஜானர் மேலே என்ன பண்ணலான்னு கேரக்டர்ஸை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும். ஜானர் எலிமெண்ட்ன்றது நிறையா வந்துருச்சு. தி லீட் கேரக்டர்ஸ் ஹேவ் டு பி இன்ட்ரெஸ்டிங். தே ஹேவ் டு பி யூனோ வெரி நாட் லைக்கபிள், ரிலேட்டபிள், ரைட்? நான் அவங்க கூட போவேன். நான் நிறைய பேர் சீக்வல்னு கேட்குறதே I don't think it's because of the experience of the film. They just want to know more about these guys. Yeah. That's the reason everybody is asking part 2 because they want to be with them. And we just scratch the surface in terms of the characters. அதுதான் இந்த படத்துக்கு லைக் கனெக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் படம் எடுத்த உடனேவே அது தேட்டரில் போய் மக்களோட பார்த்து நம்ம எழுதின விஷயங்களோ நம்ம எடுத்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி போய் அவங்கள ரீச் ஆகுதா அப்படின்ட்டு அது ஆகும்பொழுது கிடைக்கிற ஒரு சந்தோஷன்றது அடிக்கடி சொல்ல உண்டு. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால டிட் இட் ஹிட் ஆல் த ரைட் நோட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்சஸ் யூ சா இன் த தியேட்டர்? ஆல்ஃப்ரெட் will answer in terms of இது. பட் எனக்கு என்னென்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலாக தேட்டரில் போய் உட்காரதுக்கு. எனக்கு எனக்கு தைரியம் வரல. ஐ எம் ஸ்டில் நாட் சீன் an entire அப்படியா ஷோ with the audience. பின்னாடி நின்றுட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் போவேன், கொஞ்ச நேரம் வெளியே வந்துடுவேன். எனக்கு தப்பு தான் தெரியுது. அதனால அது அந்த ஐ ஸ்டில் கான்ட் என்ன சொல்கிறது, அந்த தைரியத்தை வரவழைச்சிக்க முடியல. பட் ஆனால் சில இடங்களில் கை தட்டுறாங்க. அது தட் இஸ் கிராட்டிஃபைங் தான். எஸ்பெஷலி நிறைய இடங்களில் வந்து நம்ம பிளான் பண்ணது அந்த ஒரு கை தட்டுறதோட எனக்கு என்னென்னா அந்த கலெக்டிவ் கேஸ் போல நடக்குது சில இடங்கள்ல அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ஃபிலிம் தட் என்கரேஜஸ். அதாவது இங்கெல்லாம் நீங்கள் கை தட்டி கூட சேர்ந்து கத்தி சிரித்து ரசிக்கணுன்ற மாதிரி படமும் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மார்க்கர்ஸும் அவ்வளோ ஆப்வியஸாக கிடைக்காது ஐ கெஸ் இந்த மாதிரி ஒரு படத்தில். பார்த்து முடிச்ச உடனே சரின்னா பிடிச்சதா பிடிக்கலையா சீரியஸாகவே முடிஞ்சு வச்சுருக்கேன். சைலன்ஸ், அதாவது நெளியாமல் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரில்லருக்கான இதுவாக நான் பார்க்குறேன். ப்ளாஸ் அப்படி பார்த்தா எல்லா படமுமே த்ரில்லர் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி சூழல். லைட்டர் மூமெண்ட்ஸாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் தட் மேட் த ஆடியன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் த ஃபிலிம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளஷர் ப்ராப்ளம் இந்த படத்தில் டு see that this movie was taking சரத்குமார்ஸ் கேரக்டர் வெரி சீரியஸ்லி.
இதுலேருந்து என்ன எதிர்பார்க்க போகிறோன்றதுலாம் தெரியாது. ஆப்வியஸ்லி ப்ரோமோஸில் அவரும் அசோக் செல்வனும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்றது அந்த அளவுக்கு தெரிஞ்சுது. பட் டு see தட் ஓகே இவருக்குன்ற ஒரு தனி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, இவருக்குன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது டு பெர்ஃபார்ம் வித்தவுட் ஏன்னா ரொம்ப நாளாகவே இவரை சரியாக பயன்படுத்துகிறோமா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப சில வருஷங்களாக, அதாவது 90s விட்டுருங்க, அதன் பிறகு இருந்துச்சு. ஸோ தட் ஸோ டு யூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட் காஸ்டிங் சரத்குமார் ஆஸ் அன் ஆக்டர்? நீங்கள் எந்த மாதிரி படங்களில் வளர்ந்தீங்க, ஏன் அவர் சரியாக இருப்பார்னு தோணுச்சு? உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த ஆதங்கம் இருந்துச்சா? எனக்கு வந்து சரத் சாரோடைய ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப்கோர்ஸ் லைக் நாட்டாமா தான். நாட்டாமா, அப்புறம் அந்த ரகசிய போலீஸ், அப்புறம் அந்த நிறைய அந்த ஹீ யூஸ் டு பி தட் காப், யூனோ, இல்லை நாட் ஜஸ்ட் சூரியன், தெர் இஸ் திஸ் பேரலல் திங், ஹி வாஸ் டூயிங் தட் சாஃப்ட் காப் ரோல்ஸும் பண்ணிட்டு இருப்பார். இன்னும் அந்த ஹோல்ஸ்டர்லாம் மாட்டிக்கிட்டு. ஸோ அந்த ஸ்பேஸும் தெரியும், இந்த ஸ்பேஸும் எனக்கு தெரியும். பட் எனக்கு உண்மையிலே பச்சை கிளி வாஸ் லைக் அ பிக் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் அப்போ தான் சினிமா மேலே ஒரு இது வந்துட்டுருக்கு. கௌதம் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கௌதம் மேனன் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங், எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங் சாய்ஸ். இப்போ நீங்கள் கேட்குற அதே கேள்வி எனக்கு தோணுச்சு, இவர் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த டைமில். ஐ டோன்ட் மேபி லைக் 9th 10th, ஐ டோன்ட் நோ. நான் படம் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவரை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வல்லரபுளாக, ஒரு நார்மலாக பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. அந்த மீட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஐ ஹவ் நாட் சீன் மச் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம், பட் ஐவ் ஃபாலோட் ஹிம். யூனோ, நான் நிறைய ஐவ் சீன் ஹிம் இந்த சங்கீதாவில் பார்த்துருக்கேன். யூனோ, இந்த சேம் சிட்டி, இந்த ஏரியா இங்கே தான் இருக்கார். அப்போ பார்க்கும்போது எனக்கு தோணிகிட்டே இருக்கும், இப்படி ஹி ஹாஸ் தட் கிளாஸினஸ் அபவுட் ஹிம், ஏன் அது இல்லைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இந்த இது வருது, அது கிளாஸினஸ் இருந்தாலுமே அவர் டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் டெரராக இருப்பார் பார்க்கும்போது. அவர் ஸ்வீட் கை, பட் அவர் சிரிக்காமலாம் இப்படி உட்காந்து இப்படி உங்களை பார்த்துட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் வந்துடுவீங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு அந்த பிரகாஷோட பிட் பண்ணும்போது அந்த அந்த ஆர்கானிக்காக அந்த ஹியூமர் ஒர்க் ஆச்சு. அண்ட் வே வி ஸ்டைல்டும் ஆல்சோ அதெல்லாம் அகைன் அவர் இன்ஸ்டாகிராம் பார்த்து there's this picture of him with his grandson. அதில் அந்த கிரேஸ் எல்லாம் இருந்தது. யூனோ, இட் வாஸ் வெரி நைஸ். ஐ டோல்ட் ஹிம், சார் இந்த மாதிரி போயிடலாமே. இட் இஸ் ஆல்சோ லைக் அ ஸ்போர்ட். வாஸ் ஹி ஒன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா, எல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறமா, வாஸ் ஹி த ஃபர்ஸ்ட் திங் டு கிளிக் இன் திஸ் ஃபிலிம்? வாஸ் ஹி அசோக் வாஸ் த ஃபர்ஸ்ட். அசோக் எங்களுக்கு காலேஜ்லேருந்தே பழக்கம். ஸோ நான் எஸ்எஸ்என்ல படித்தது யூஸ் அண்ட் லாயலாம். ஸோ வி யூஸ் டு டூ தீஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் எங்கள் காலேஜில். அப்போ ஹீ கேம் இன் ஆஸ் அ டிரெக்டர். அசோக் செல்வன் டிரெக்ட்ஸ் at that time. So அப்போலேருந்து பழக்கம். ஸோ அப்போலேருந்தே we been together. So அசோக் செல்வன் is like the first cast to be cast. ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே ஒரு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த அனுபவமே அப்படின்னு சொன்னீங்க. எந்த ஸ்டேஜில் நீங்கள் அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிங்க, அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது பல படங்கள் எடுத்தோம் அப்படின்னும் போது ஒரு ரீச் ஒன்று, ஒரு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும், அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும் அவங்க கூட பேசுறதுல. அந்த என்கரேஜ்மெண்ட் ஆப்போசிட் சைடில் இருந்தும் கிடச்சிதா? அவங்க தொழிலை பற்றி பேசணும், புரிஞ்சுக்கணும்? இல்லை, அது கண்டிப்பாக கிடச்சிது. அப்படியே ஆக்சுவலாக நான் ஒரு டிஎஸ்பியை பார்த்தோம், அப்புறம் ஒரு டாக்டரை பார்த்தோம், ஆட்டோப்சி பண்ணுற டாக்டர். பட் அது நோன் சோர்சஸ், கவர்மெண்ட். ரைட், ஓகே. ஸோ அவர் சொல்லி போனதுனால தான். இல்லைன்னா நீங்கள் பாடி போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போடான்றவங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷாக் நாங்கள் பார்க்கும்போது, ஆர் பிக் சர்ப்ரைஸ்? இதெல்லாம் பார்க்கலன்னா நான் வேறு மாதிரி எழுதிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக, இதெல்லாம் தோணவே இல்லையே எனக்கு எழுதும்போது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இட் ஆடட் ஃபியூ, அதாவது அது ஒன்று கொஞ்சமாக சேர்க்கறது இருக்கு இல்லையா. வி ஹேட் ரிட்டன் சம்திங், ஆனால் அங்கே போய் கேட்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரிலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புரியுது. பட் என்னன்னா அக்யூரேட்டாக எடுத்தா இல் பி த மோஸ்ட் போரிங் ஃபிலிம். அப்படியா? ஆக்சுவல் அவங்க எஸ்ஓபிலாம் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு நமக்கு என்ன வேணுமோ, ஒரு மணி நேரம் பேசணும்னா அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் ஏன்னா நம்ம ஒரு கதை எழுதிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேச முடியாது. ஆமாம். நம்ம சும்மா கேட்போம், இப்படி நடக்குமா, எழுதிட்டு போயிடுவோம். சும்மா ஒரு வேலிடேஷன் தான், இப்படி எழுதியிருக்கோம், இது நடக்குமா, இல்லைன்ட்டாங்களா? ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறது. The sheer documentation involved must be a real pain இல்லை அந்த மாதிரி தொழிலில்? ஏன்னா இந்த படத்தில் அத்தையும் ஆரம்பத்தில் சரத்குமார் கொஞ்சம் கோவமாக கேட்பார், ஏன்னா அந்த வேலையெல்லாம் அப்படின்னும் போது, இல்லை உங்களுக்காக ஒருத்தர் நாங்கள் நியமிச்சிருக்கோம், அவங்க பண்ணிடுவாங்க இந்த வேலை. So was that you getting out of that documentation and just throwing one person to take care of it, or is that how it functions? It is even worse. அப்படியா? ஆமாம். இன்னுமே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை போகிறது, ஒரு டாப் சீக்ரெட் ஒர்க் ஃப்ளோ, பேப்பர் ஒர்க்கு, வெரி இது. அதுலேயுமே நம்ம செகண்ட் ஹாஃபில் when he asks for force, not the second half,
அவர் சொல்வார், நான் டிசிபி செக்யூரிட்டிஸ் கிட்ட பேசணும். ஆமாம் ஆஃப்டர் அமெண்ட் தட் நாளைக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, நாளைக்கு பந்தோபஸ்த் டியூட்டி இருக்கும், நீ பாட்டி யூ கான் கம் இன் அண்ட் சை நீட் 40 men, வேர் டு ஐ கோ ஃபார் த எங்கே நான் போகிறது, அது அவ்வளோ சாத்தியமே கிடையாது. ஸோ மச் ஆஃப் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இட் மேக்ஸ் த ஜான்ரா ஸ்லைட்லி லெஸ் எக்ஸைட்டிங் மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. டு த டீ ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக போயிடும். இது நம்ம பண்ணது மெயினாக இஸ் டு ஆட் தட் லேயர் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி தான். ஆத்தென்டிக்காக இருக்கும். அந்த ஒரு 2 லிங்கும் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. இப்போ பார்வை மகஜர்னு நான் ஒரு வார்த்தை விட்டேன்னா இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் அட்லீஸ்ட் தே சவுண்ட் லைக் காப்ஸ் இல்லையா? அண்ட் இந்த ஆத்தென்டிசிட்டி கண்டிப்பாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் போர்ட்ஸோட. ஃபஸ்ட்டு புக் ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. புக்ஸ் நான் ஃபிக்ஷன் இது ஃபுல்லாகவே இதை பற்றியான ரிசர்ச்சில் முடிச்சுட்டு தென் வி வென்ட் இன் த பிளாட் ஸ்டெப் அவுட்லைன் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கிரிப்ட் லைன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வி கைண்ட் ஆஃப் மெட் பீப்புள். ஓகே இது சரியா, இன்னும் வேறு இடம்லாம் பண்ணலாம். ஸோ மேஜர் பட் அது ரிசர்ச் ஆரம்பிக்க முன்னாடியே வி ஃபினிஷ்டு. அந்த ஆத்தென்டிசிட்டி கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னது. ஐ தாட் தட் இது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பல ப்ளஷர்ஸில் அதுவும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களால் உண்மையாக அதை நம்ப முடியுது. இது நம்மளை சுற்றி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்தால் தானே அந்த கொலைன்றதுல ஒரு பயம் உருவாகணும்ல. ஸோ எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேட்க போனால் இந்த நம்ம இது ஒரு வெஸ்டர்ன் ஜான்ரா தானே, வெஸ்டர்ன் ஐடியா தானே. ஒரு சீனியர் காப் ஜூனியர் காப் சீரியல் கில்லரை ஹண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஐடியாஸை எடுக்கும்போது பலமுறை லோக்கலைஸ் பண்ணுறதுல தான் ஒரு பலமுறை சிக்கல் ஒன்று உருவாகுது. இதை லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரியான விஷயங்களும் செய்ய வேண்டி இருந்துச்சா உங்களுக்கு இந்த சூழலில்? ஒரு திருச்சி ஊரில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஃபோர்ட்டை வந்து நீங்கள் மையப்படுத்துறதோ, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு உங்கள் ஸ்கிரிப்டை நான் படித்தேன் அப்படிங்கும் போது அந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ஒரு முக்கியமான ஒரு இடமா ஆகுது. பல ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே பேசியிருக்கீங்க. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட் போகிறான், அந்த ரோட்லேருந்து இங்கே வரான், அதாவது ரயில்வே கிராசிங் ஒன்று வருது, ரெட்டை கால்வாயா, அது 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 ஒரு முக்கியம். ஸோ டு யூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட் லொக்கேட்டிங் திஸ் வெஸ்டர்ன் ஐடியா ஹியர் அண்ட் வாட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட்? இது ப்ரொஃபைலிங் தானே, ப்ரொஃபைலிங் பற்றி தான் ஆரம்பிச்சது. ஸோ ப்ரொஃபைலிங் பண்ணால் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். பேசிக்காக ப்ரொஃபைலிங் யூஸ் பண்ண முடியாது, ப்ரொஃபைலிங் யூஸ் பண்ணால் அந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இது பண்ணணும், லோக்கலைஸ் பண்ணுங்கிறது தான் ஃபஸ்ட். இது இந்த செட்டிங்கை சொல்கிறீங்க இல்லை, இந்த ஈவன் த லிங்கோ இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா வி வுட் யூஸ் த வேர்ட் சீரியல் கில்லர் ஜஸ்ட் ஒன்ஸ். எங்களுக்கு தெரியும் அந்த சீரியல் கில்லர் ஒரு ப்ரொஃபைலுனாலே போச்சு, ரைட், அங்கே சேர்ந்து வந்துட்டானுங்க அப்படின்னு. ஸோ அந்த லிங்கோஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த ப்ரொஃபைலிங்கை விட்டாச்சு, கூலிங் ஆஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது, அந்த சீரியல் கில்லர் கூலிங் ஆஃப் பீரியட் ஒன்று இருக்குது, அதை விட்டாச்சு. அது எவ்வளோக்கு நம்ம அந்த லிங்கோஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷை தவிர்த்தாலே போதும் போல இருக்குல்ல. அது எனவே அப்படிதான். பட் இதுலேயும் இங்கிலீஷ்லாம் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. பட் ஐ திங்க் லாட் ஆஃப் இட் ஹேஸ் டு டூ வித் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணல. இது வெஸ்டர்ன் கான்செப்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கேயும் there are so many unidentified bodies every day. We might not have, just a stretch, okay, we might not have serial killers, right? Because what gets reported, what does not get reported, நமக்கு தெரியாது. So there are, dysfunctional families here, right? There are disturbed childhoods here. So I think that way it is pretty universal. And when you look at the cops, the characters, that's very real life problems. இல்லையா, ஒரு இன்செக்யூரிட்டியோட நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, நம்ம ஃபியர் இருக்குன்னும் போது இதை am I fit to do this-ன்ற ஒரு கேரக்டர், பாஸ்ட் ட்ராமாவை மறைச்சு நான் நார்மலான ஆளுன்னு தன்னைத்தானே ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ். ஆமாம், ரைட். ஸோ இதெல்லாமே வெரி யூனிவர்ஸ். பலமுறை இந்த போலீஸ் கதைகளில் அட்லீஸ்ட் எதெல்லாம் ஒரு யதார்த்தமாக இந்த கதைகளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற அந்த பியூரோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம், மேலேருந்து அவங்க போடுற ப்ரெஷர், நீங்கள் நேர்மையாக உங்கள் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அந்த மீடியா கிட்ட எப்படி நான் பிரதிபலிக்கணும் என்னுடைய வெற்றியை, இதெல்லாம் பிளேஸ் அ பிக் பார்ட்டில். பட் இந்த படத்தில் ஐ திங்க் யூ யூஸ் இட் அஸ் ஃப்ளேவர் மெயின்லி, இல்லையா? லைக் அந்த அவங்கள கெட்ட காப்புன்னு சொல்லாமல் எனக்கு தெரியல, பட் அந்த அவங்களுக்கு பெரிய ஒரு மனசாட்சி இல்லாத நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக் தானே, லைக் இன் எனி ப்ரொஃபஷன். ஸோ அது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இது ஒரு ட்ராமாட்டிக் லிபர்ட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுல நீங்கள் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள் ஏற்கனவே திருச்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஆமாம். பட் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டருக்கும் இப்போ டெபுடேஷன் வரவங்களுக்கும் அவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்குமே ஒரு இதுன்றது நாட் ஜஸ்ட் இன் போலீஸ், நோ, எனி ப்ரொஃபஷன். எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும், நீ வந்துட்டாரு இவ்வளோ நாள் பண்ணுவோம், நீ ஒரு வாரம் கேட்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா?
ஸோ அது அகெயின் எல்லாமே ஒரு யூனிவர்சல் அப்பீல் இருக்கிற விஷயங்கள் தான். அண்ட் ஒரு மெமோரியில் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வந்து ஒரு பொசிஷனில் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு ஐபிஎஸ் முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஐபிஎஸ் நான் எந்த வயசுல உள்ள வர, நீ எந்த வயசுல வர, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா, நிறைய இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் படம், அதெல்லாம் தனி படம், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஐ மீன் யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறதுனால சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட ஐ தாட் they were வெரி வெல் ரிட்டன் அப்படின்னு தோணுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சரத்குமார் அப்படி பேசிட்டு அவர் கேரக்டர் அப்படி வெளியே போகும்போது, லோகநாதன் இல்லையா அவர் கேரக்டர் பேர், அவர் அப்படி போகும்போது அப்பா நீயும் கூட போப்பா அப்படின்னு உடனே ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஐ மீன் டக்குன்னு யோசிச்சா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இயல்பாக, அதாவது கதையை நோக்கி எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இல்லைன்னாலும் இந்த நிஜத்தில் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு which of you come up with these real moments? Or So I think both of us are like ஒரு மாதிரி கொஞ்சம் weird in that sense தான். I think ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன் நான், there was this one CCTV footage of 2 elderly farmers and அப்போ burglars வந்துட்டாங்க, சேலமில் நடந்தது. and the 2 fought them away, அடித்து துரத்திட்டாங்க. அது சிசிடிவியில் கேப்சர் ஆகி அந்த வீடியோ வைரல் ஆகி அவங்களுக்கு ரிப்பப்ளிக் டேல அவார்ட்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ வைரல் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வந்தது, வீடியோ பார்த்தாங்க. எவ்ரிபடி இஸ் ப்ரைசிங் த கப்பிள். ஸோ we both had a look at the video. அது பார்த்து we were laughing at those 2 guys. யாரு வந்து அடி வாங்கி 2 பேர் பேச விட்டு அந்த வந்த அருவாள் வச்சு கையில் அருவாள் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அவங்க பெரியவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி வேர்ல்டு வியூ தான் எனக்கு தெரிஞ்சு. யூ ஃபைண்ட் ஹியூமர் இந்த ஸ்மால் லிட்டில் திங்ஸ் இல்லையா, அது எங்கள் 2 பேருக்குமே வரும். நாங்கள் 2 பேரும் ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ மீட்டிங்ஸ்லாம் உட்காரும்போது இது சின்ன கார்ப்பரேட் செட்டப்பா, கார்ப்பரேட் செட்டப் புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணிட்டு Okay. ஃப்ரம் த மீடியா ஒன்லி. ஸோ அங்கேருந்தே ட்ராவல் பண்ணுறதுனால வி ஃபைண்ட் ஹியூமர் இன் தீஸ் வெரி ஸ்மால் லிட்டில் திங்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையிலேயே ஒரு பெரிய டார்க்னஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இட் லென்ஸ் இட் செல்ஃப் டு ஹியூமரில் த டென்ஷன் அரவுண்ட் இட். ஐ மீன் we've seen so many films do it so effectively. அதாவது ஒரு பெரிய பதட்ட மனநிலையில் டக்குன்னு நமக்கு சிரிக்க தோணுமே அடிக்கடி அப்படிங்கிற, அதுமே ஒரு கிரிட்டிக்கலான டிசிஷன் மேக்கிங் தான். அது எக்ஸாக்டாக இந்த மூமெண்ட்டில் அது அந்த மாதிரி நிறைய ஹியூமர் கட் பண்ணிடுவோம் படத்துலேருந்து. அப்படியா? ஆக்சுவலாக ஆமாம் 2-3 இடம் கட் பண்ணிடுவோம், இந்த இடத்துல வேணாம் ஹியூமர் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கு. ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மூமெண்ட்ஸ் எனக்கு இந்த ஃபிலிமில் பிடிச்சது வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுகிற ஒரு மூமெண்ட், பிரகாஷும் அந்த பெண்ணும். ஐ தாட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் வார்மிங் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. இது இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் மத்தியில் நாங்கள் 2 பேரும் புதுசாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் மொட்டை மாடியில் ஒரு நைட் டைமில் மேலே உட்காந்து எங்கள் வேலையை பற்றி ஒருத்தன் புலம்புறதும் இன்னொருத்தன் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கறதும். ஐ தாட் இட் வாஸ் அ பர்டிகுலர்லி சாஃப்ட் மூமெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் எடுத்ததுனாலையா இல்லை, ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் தட் திஸ் மூவி அந்த பெண்ணுக்கு முழுமையான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ தாட் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். Definitely, it is a thing. See, it all comes down to the fact of a screen time. இப்போ என்னன்னா, we're already looking at 2 main characters who are arcing in the film. It's not just they're coming and going. Both of them are arcing. And then there is the villain also. It's an additional character. So when you're looking at a 2.5 hour run time, it can only take so much. I'm not defending it, but it is definitely an issue. Especially probably because நாங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னா, கொலை செய்யப்படுறவங்க எல்லாருமே பெண் தான். ஸோ தெர் இஸ் திஸ் ஆங்கிள் ஆஃப் விமன் இன் த ஸ்டோரி தட் ஸோ ப்ராமினன்ட் இல்லை, தட்ஸ் வெரி ஹார்ட் டு லுக் பியாண்ட். அப்படின்னும் போது தென் யூ ஹாவ் அ உமன் கேரக்டர் ஹூ டசன்ட் டூ மச் அப்படின்னும் போது தென் இட் ப்ராப்ளி ஃபீல்ஸ் லைக் ஓகே, இங்கே ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. We did have a few in the crime arc எவ்வளோலாம் there was an exchange where they're talking about the female victims and all that. But again, for want of length, we had to let it go. There are a few more scenes where she is a part of, but we had to let it go because of the length. பிரகாஷோடைய ஒரு ஆரிஜின் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிலிமில் in a previous interview also I remember you saying ஆமாம் இந்த ஜானரில் ட்ரோப்ஸ்லாம் இருக்கும், பட் அதை முடிஞ்ச வரைக்கும் சப்வர்ட் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஐ தாட் திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்வர்ஷன் தான் நினச்சேன். பேட்மேனுக்கு அப்புறமா வருவோம், பட் டக்குன்னு அவருடைய கதை எங்களுக்கு ஒரு கொலை பண்ணிட்டாங்க வீட்டில், அதனால நான் போலீஸ் ஆகணும் இப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அந்த இடமும் யூஸ் இட் ஃபார் வாஸ் த ஐடியா பிஹைண்ட் தேட். இது ஒரு சாதாரணமான அதுலேயும் ஒரு ஹியூமர் போடலாமே. அந்த தீமை ஒர்க் பண்ணிட்டு இது எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜில் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க லைஃப்பில் அப்படின்ட்டு ஒருத்தராக இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க.
நான் அப்போ கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு வரதுக்குள்ளே எல்லாமே ஆப்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சொல்லிட்டானுங்க. இதுக்கு மேலே என்ன ஸ்கோர் பண்ணுறதுன்னு போது அப்போ வந்து ஒரு பாலாஜி மோகன் வாஸ் அலுமினை மை காலேஜ். அது யாரோ கேள்வி பண்ணி டக்குனு இந்த டைரக்டர் ஆகணுன்ட்டு அப்படின்ட்டு ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்ட்டேன். அது உண்மையிலேயே பெருசாலாம் ஒன்றும் ஐடியா கிடையாது. ஆனால் அது இல்லைன்னா பரவிடுச்சு உள்ளுக்க. ஸோ அப்போ அந்த சிம்போசியம்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வரும்போது ஏதோ ஒரு சீனியர் என்னை தேடி வந்தான், நீ என்ன டேரக்டராமே ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு. இப்போ சுற்றி வர நிறைய பேர் தான் கேன்டீனில் தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்ட்டேன். ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உண்மையிலே தட் வாஸ் த யோசிச்சு பார்த்தா அதுதான் விஷயம். ஸோ அது இருந்தது. there is another Anurag Kashyap short story where he talks about a guy who is actually trying to a bullied guy. ஒரு கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், he gets bullied by the other students. Every time he gets bullied he goes outside and he practices hitting a mango. கல் எடுத்து மாங்காய் அடிச்சுக்கிட்டே இருக்கான். every time he misses, everybody makes fun of him. அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி கல் தூக்கி எறிகிறான், மிஸ் ஆகுது. பட் பின்னாடி அவனை புள்ளி பண்ணிகிட்டு இருந்த பையன் நின்றுட்டு இருக்கான், அவன் தலையில் போய் அடிக்குது. ஓகே. ஸோ தென் இட் ends with saying I was always practicing to miss the mango. இந்த கதையை எங்கேயோ படிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இதுவும் சி ரைட்டிங் இஸ் லைக் தட். நோ யுவர் ரேண்டம் ஐடியாஸ் கனெக்ட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அடிச்சு உள்ள வரதான். ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு என்ன தோணுது அப்படின்னா, யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா நீங்கள் முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த பிளஞ்சு அவ்வளோதான். நீங்கள் உட்காந்து நான் இன்னைக்கு நான் அதுவாகலாம் நீங்கள் சொல்லிடுங்க. ஐ திங்க் ஐ ரெட் இட் ஆல்சோ சம்வேர். லைக் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ரைட்டர், ஃபர்ஸ்ட் டிக்ளேர் தட் யூ ஆர் அ ரைட்டர் அண்ட் தென் ஜஸ்ட் டியூ டு பிரகாஷ்க்கு அந்த மாதிரி பியர் ப்ரெஷர்னாலேயே தென் யூ ப்ராப்ளி பி புஷ்ட் இன் டு இட் அப்படின்னு. ஒரு பெரிய எஃபிஷியன்சி இருக்கிறதா பார்க்குறேன் இந்த படத்துடைய ஒரு ரைட்டிங்கில். ஆல்மோஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ரிசிஷன் மாதிரி. ஒவ்வொரு எந்த விஷயமுமே ஒரு ஃபில்லராக இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருந்துக்கிட்டு, இங்கே வந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவு வேறு ஒரு இடத்துல. திஸ் கான்ஸ்டன்ட் கால் பேக்ஸ் டு வாட் ஹேப்பன்ட் earlier. அங்கே ஒரு விதை, கடைசியில் ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில். where did you get the sense of structure in terms of writing? இது நீங்கள் எங்கே ரசித்த விஷயங்களா, கற்றுக்கிட்ட விஷயங்களா, இப்படித்தான் இருக்கணும்னு எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆனால் ஆரம்பிக்கும் போது எதுவுமே வந்துட்டு இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. அப்படி தான் ஆரம்பித்தோம். ஃபுல்லாக எமோஷ்னலாகவே நம்ம இன்வெஸ்ட் ஆரம்பிச்சுட்டு தென் த சயின்ஸ் பார்ட் ஆஃப் இட் கேம் லேட்டர். இதெல்லாம் இருக்கணும். சம்டைம்ஸ் பிளான், அதாவது முன்னாடி அங்கே பண்ணிவிட்டு பிளான் பண்ணுவோம். சிலது பிளான் பண்ண இது வந்துட்டு திருப்பி யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அபவுட் 70% வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இட்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியர்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அது ஃபஸ்ட்டு டிராஃப்டில் வராது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னா, இப்போ ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஒரு 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க வண்டியில். அவங்க 2 பேரும் டுவர்ட்ஸ் படம் நடு டைமில் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சீன் வருது. ஸோ வாட் கேம் ஃபர்ஸ்ட்? ஃபஸ்ட்டு தான் வந்தது. ஃபஸ்ட்டு அது ஓப்பனிங் சீன் வந்துச்சு. அண்ட் தென் அதை எழுதிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டில் இவங்க திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். பட் இதில் என்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இருக்குன்னா, இங்கே ஏதாவது ஃபன்னியாக சொல்லணும் ஒய்ஃப் கிட்ட, அங்கே ஒரு ஹியூமர் பண்ணணும் அப்படின்னும் போது, ஏன் இந்த பாசத்தை நீ பகலில் காட்ட மாட்டேன்ற அப்படின்னு அவன் கேட்பான். ஸோ இதுக்கு பிளான்ட்டு நான் திரும்ப அங்கே போனோம். த சீன் வாஸ் ரிட்டன் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த். ஸ்பெசிஃபிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆங்கிள். ஆமாம், இந்த பேக் அண்ட் ஃபோர்த்துன்றது அது வந்து ஐட்ரேஷன்ஸில் தான் வருமே ஒழிய த ஃபர்ஸ்ட் பாஸ்டில் வந்து ஐ திங்க் இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் கைண்ட்னஸ் டு த கேரக்டர்ஸ் தட் யூ. கைண்ட்னஸ்னா எப்படி சொல்கிறேன்னா, அன் இம்பார்ட்டன்ஸ் தட் யூ கிவ் டு கேரக்டர்ஸ். நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின கேரக்டர்ஸ் எல்லாம் அவருடைய வேலை அங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி இங்கே வேற ஒருத்தனுக்கு வேலை அப்படிங்கிறதையும் யோசிக்காமல், நான் ஏற்கனவே அங்கே ஒரு 2 பேர் இருந்தாங்களேன்னு அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. அங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றதுனால தானே உங்களுக்கு தோணுது மறுபடியும் அதுக்கப்புறமா நீங்கள் எழுதணும். அப்படி பண்ணும்போது தான் கோஹரண்ட் ஆகுது, ஒரு வேர்ல்டு ஆகுது. இன்ஸ்ட் ஆஃப் ரேண்டம் கேரக்டர்ஸ் வர கண்டிப்பாக இது இட்ஸ் நாட் அ ஃபார்முலாங்கிறீங்க. இட்ஸ் நாட் தட் அங்கே போட்டான்னா சரி அவனை எங்கேயாவது மறுபடியும் கூப்பிட்டு வரணுமேன்ற ஒரு கட்டாயத்தினால பண்ண ஒரு விஷயம் இல்லை. ஐ திங்க் இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அடுத்த சீன் யோசிக்கும் போது யூ ஃபர்ஸ்ட் ட்ரை டு ட்ரா ஃப்ரம் வாட் யூ ஆல்ரெடி கிரியேட்டட் இல்லையா. அதுலேருந்து எதுவுமே முடியலன்னாமோ தான் நம்ம புது ஐடியாஸ்க்கு போகிறோம். அப்படி பண்ணுறது வந்து இட்ஸ் வை ஐ திங்க் இட்ஸ் ஒன் யூனிட்டாக இருக்குதுன்னு தோணுது. ஆமாம். அண்ட் அந்த லைக் பரமலை நம்ம எழுதும்போது அந்த விஷுவல் மெமரியை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அது கூட கோரிலேட் பண்ணுறது. அதாவது இதனடா ஒரு வாட்டி தான் இதை எழுதியிருக்கோமே 30 பேஜுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு சென்ஸ் இருந்தாலும் பார்க்கும்போது பீப்புள் ரியலி ஸ்டிக் இன் யுவர் ஹெட். அந்த ஆரம்ப 2 பேராக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ரெப்படேஷன் அண்ட் வேரியேஷன் ரிப்பீட் பண்ணலாம், கொஞ்சம் வேரியேஷனோட ரிப்பீட் பண்ணலாம். அந்த இது சொல்லுவோம். இப்போ எதுவும் இல்லை, இந்த எண்டில் ஹி சேஸ் கேஸ் அசைனாக இருக்குன்னு சொல்லுவார். ஆமாம், கேட்பார் என்ன உங்களுக்கு அப்படின்னு ஹி சே நமக்கு. ஆக்சுவலி தெர் இஸ் அ பிளான்ட் தட் வி கட் அவுட்.
there's a setup for this joke ஓஹோ which we cut out. But setup எல்லாமே ஒர்க் ஆகுது. So that setup is basically these two guys enter the hotel, yeah. So they are assigned a room. They both enter the room. பார்த்தா ஒரே ஒரு பெட் இருக்கும். அப்போ வந்து அவன் கேட்பான் இது நமக்கு அப்படி இல்லை எனக்கு yeah that's in the script though. Oh yeah That's in the script. Yeah. அது எடுக்கும்போது பயங்கர சிரிப்பு. பட் ஃபார் த லென்த் வி ஹேட் டு டேக் இட் அவுட். ஸோ அது இருந்ததுன்னா இந்த மொமெண்ட் இன்னுமே ஒர்க் ஆயிருக்கும். புரியுது. சச் டிஃபிகல்ட் சாய்ஸஸ் இல்லை நீங்கள் இதை குறைக்கணும் அப்படின்னும் பொழுது. தட்ஸ் வேர் த எடிட்டர் ஒரு அப்ஜெக்டிவ் வை. இவரோட பிரகாஷோடைய ஒரு குடும்பத்து மேலே ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஃபோக்கஸ் இருக்குது. பட் போக போக ஐ திங்க் இவர் வேலையில் பிஸி ஆகிறதுனால ஓரளவுக்கு அந்த ஒரு ஃபேமிலியல் ஆங்கிள் that again is in the editing. we did bring the mother along because we wanted to சொல்ல அவன் நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான். he understands the value of like அந்த மொட்டைமாடி சீன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி the mom would have called, the mother would have called him. இவன் would have put up a brave front. நம்ம அழுதுறக்கூடாது, நம்ம வாய்ஸில் இருக்கிற இது வந்து தெரிஞ்சிடக்கூடாது அம்மாவுக்கு. ஹீல் புட் அப் அ பிரேவ் ஃப்ரண்ட். இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது ஆல்மோஸ்ட் சோக் ஆகும். கட் பண்ணிட்டு தட்ஸ் ஆல்சோ ஸோ இன்ஹெரண்ட் டு இந்த படத்தினுடைய தீமே இல்லை. ஏன் பிரகாஷ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆளாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஒரு பின்னணி இருக்குது அப்படின்ட்டு. இதை பற்றி பேசும்போது மிஷ்கின் எடுத்த சைக்கோ அதெல்லாம் சமீபத்தில் ஒரு சீரியல் கில்லர் படங்கள் தோணுது. நானே வருவேனா இருக்கட்டும், ராட்சசன். இந்த வரிசையில் வாட் ஐ ஃபைண்ட் வெரி ஹார்ட் வார்மிங்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். தட் இவங்க கொல்றானுங்கன்றதுனால கெட்டவனுங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை வந்து ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு தான் தோணுது. ஆமாம் இவன் மாதிரி சைக்கோ, அவன் பைத்தியக்காரன், அதனால் அவன் கொல்றான் எல்லாரையும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவன் ஒரு மனுஷன்தான், உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட விதத்தினால இப்படி ஆயிருக்கான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இஸ் திஸ் ஹியூமனைசேஷன் something that you've enjoyed about stories you have consumed, the refusal to see it as good guys versus bad guys அப்படிங்கிறது? இந்த பர்டிகுலர் கேஸில் we are not justifying it. அந்த டயலாக்லேயே very we're looking ahead. இவனுங்க அவ்வளோதான். you can always prevent the birth of another criminalன்றது அந்த ஸ்பேஸில் தான் வருமே ஒழிய அதாவது as an adult I don't think you can justify anything. இது என்னுடைய பர்சனல் ரெஸ்பெக்டிவ். இது அந்த ஜஸ்டிஃபைன்றது வந்து பண்ணிட்டா அது தப்பாயிடும். யூ கான்ட் லைக் தென் யூ கேன் ஆல்வேஸ் டூ எனிதிங் அண்ட் தென் சே இதை நான் எப்படி பார்த்தேன்னா, நான் ஜஸ்டிஃபிகேஷனாகவே பார்க்கல, நான் எக்ஸ்பிளனேஷனாக தான் பார்த்தேன். நான் இது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தான் நான் பார்த்தேன். லைக் இவனுக்கு ஒன்றும் ஜெனட்டிக்கலி ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறதையும் தாண்டி இட் ஆப்வியஸ்லி ஹவு தே க்ரோ அப் ஆல்சோ பிளேஸ் அ பார்ட். அவங்க என்ன யோசிச்சு டிஸ்கஷன் இந்த ஃபில்ம் இட்ஸ் பிட்வீன் தீஸ் டூ கேரக்டர். ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்குது. பட் ஒரு ஹோப்போட முடிக்கலாம். இது ஏன்னா நான் இந்த கிரிமினாலஜிஸ்ட் கிட்ட பேசியிருக்கோம் இந்த பார்ட் ஆஃப் த ரிசர்ச். 99% you look at the criminals statistics, it's got to do with the formative years. இந்த இம்பேலன்ஸ், கெமிக்கல் இம்பேலன்ஸும் இருக்குது, அந்த ஃபிசியோலாஜிக்கல் மேட்டரும் இருக்குது. பட் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அவ்வளோ சர்ட்டனாக இருக்கும்போது டெஃபினட்டாக அது சம்திங் யூ கேன் டூ அபவுட். இல்லையா மோஸ்ட்லி சைல்டு அபியூஸ் இதெல்லாம் நெக்லெக்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ் நிறைய. அதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. வாட் மைட் சீம் அ சிவியர் அபியூஸ் டு யூ இஸ் சம்திங் ஐ கேன் லிவ் வித். ஜஸ்ட் லைக் லோகநாதன் சேஸ், ஏன்னா நானும் தான் கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் போலீஸ் ஆகலையா அப்படிங்கிறதா கவுண்டர் ஆர்குமெண்ட். லோகநாதன் பற்றி பேசும்போது அவர் பிரகாஷ் அவங்க செய்யக்கூடிய டிடெக்டிவ் வேலைகள் ஒரு பரவலான ஒரு விமர்சனத்தை நான் பார்த்தது என்னென்னா, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, கொஞ்சம் ஒரு ஆழமான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தோடு அமையுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Do you think it's justified? Do you see where that comes from? Or see, it's about, I think, what we set out to make. We want to do like a psychological dive into the mind of a killer and about the theme of parenting and the effects. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே இந்த தீமுடைய ஆஃப் ஷூட்ஸ் தான். பிரகாஷ் ஆகட்டும், லோகநாதன் ஆகட்டும், ஏதாவது கில்லர் ஆகட்டும். ஸோ அப்படி போகும்பொழுது தி திங் வித் சீரியல் கில்லர் இஸ் இல்லையா, மோட்டிவே கிடையாது. கரெக்டாக அதுதான் படத்துலேயே சொல்லியிருப்போம். ஒரு மோட்டிவ் இல்லைனா நீங்கள் எங்கேருந்து தேட ஆரம்பிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷனாக தெர் இஸ் நாட் மச் யூ கேன் டூ. லைக் ரியலி யூ லுக் அட் லைக் even Seven or other
the established films in the genre. ஒரு serial killer filmலன்றது there has to be some sort of interaction between the killer and the ஆமாம் cops. ஆமாம், like Kevin Spacey announcing himself early on and saying pretty much, yeah. இல்லைனா there is really actually nothing much you can do. You can go gather physical evidence. ஏன்னா victims related கிடையாது. அப்புறம் எம்ஓ வச்சு நீங்கள் பார்ப்பீங்க, அது eventually it's going to hit a dead end. இந்த காலம்னா ஃபோனு கேமரான்ற அந்த பக்கம் கேமரா போவாங்க. அப்படின்றது போகிறது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது we thought இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய அதில் பண்ணணும்னு நினச்சாலும் சுற்றி டெட் எண்டில் தான் போய் முடியும். நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அது டெட் எண்டில் தான் போய் முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து we didn't want to focus much. அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கான ஸ்பேஸும் இல்லை அங்கே. லொக்கேட்டட் அகெயின் அதுக்கான ஸ்பேஸும் நமக்கு கிடையாது. டைமிங் வைஸ் பார்த்தா கூட அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் போர்ஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். மோர் தென் த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலிங் தான் மோஸ்ட் பிளேஸ் த மோஸ்ட் பார்ட். உங்கள் ஸ்கிரிப்ட் படித்ததில் another thing that I really liked, I found very fascinating was அதுக்குள்ளே நீங்கள் இந்த சவுண்ட் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண ஒரு விதம், ஒரு காரோடைய ரிவர்ஸ் போகக்கூடிய அந்த சத்தம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக பயன்படுது. Since we are talking about in the investigation, yeah, that becomes a clue, right? Talk to me about being able to write sound into your stories. Because I'm sure it must not come, அதுன்னு இயல்பாக டக்குன்னு வராது இல்லை கதை அப்படின்னு நம்ம எழுதும் பொழுது அதுக்குள்ள சத்தங்களை முக்கியமாக பயன்படுத்தணும் இந்த கதைக்குள்ளே. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல அஃப்கோர்ஸ் பாட்டு எங்கே வருது, மியூசிக் எங்கே போகுது, இந்த இடத்துல மியூசிக் மட்டும்தான் வருது, அதெல்லாம் எழுதுனா கூட மற்ற விதமான சத்தங்களையும் அதுக்குள்ளே சேர்ப்பது. ஐ திங்க் அது லேட்டர் ஸ்டேஜில் தான் வருது, இனிஷியலாக பண்ணாமல். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற சவுண்ட், கார் சவுண்டுன்றது இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். பட் மற்றபடி வந்து ஒன்ஸ் வி மூவ் க்ளோஸ் டு த ஷூட்டிங் இல்லையா, இந்த ஷூட்டிங் டிராஃப்ட்னு போகிறோம்ல, அந்த இடத்துல தான் வந்து யூ ட்ரைங் டு ஹவு டு யூ யூஸ் சவுண்ட் டு என்ஹான்ஸ் த சீன். யூ டூ அ டிஃப்ரெண்ட் அந்த 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 ஒரு டிராஃப்டே சவுண்டை வச்சு எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு when you try to எதுவும் இல்லை, சிம்பிள் இந்த செக் போஸ்ட் சீன் இருக்குது கரெக்டாக, which people are talking about. Initially it was like a regular checking. இப்போ நம்ம குடிச்சிருக்கோமான்லாம் செக் பண்ணுவாங்க நார்மலாக பேரிகேட் வச்சு, அதை வச்சு சீன் எழுதியாச்சு, இட் ஸ்டில் ஒர்க்ஸ். Now how do you elevate the drama? You just simply change it into a railway crossing. ஸோ இப்போ ரயில்வே கிராசிங் போது சவுண்ட்ஸ் வருது. ஸோ யூ ரைட் இட் and then how do you add layers to it? நம்ம வேற என்ன ஃபில்ம் மேக்கிங் டூல்ஸ் இருக்குது நமக்கு, திடீர்னு மழை பெய்ய வைக்கலாமா? அண்ட் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதும் பொழுது கூட யூ ஆர் திங்கிங் ஆஃப் தீஸ் டூல்ஸ், நாட் ஜஸ்ட் இது எழுதியாச்சு எடுக்கும்போது ஆர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம், அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து இந்த சீன் ஒன்று, கரும்பு தோட்டம் சீன் வந்துட்டு இட்ஸ் லைக் அது எழுதும் போதே அந்த ஒரு சைலன்ஸ் இருக்கணும், அந்த சைலன்ஸில் என்னென்ன சவுண்ட் கேட்கணும் அதுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இட் வேரிஸ். ஏன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரயில்வே கிராசிங் சீனில் அந்த ட்ரெயின் போகிற சத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தம் ஆகுது. ஏன்னா அந்த அந்த இடத்துல அவன் யோசிக்கிறான், இப்படி இவங்களை எப்படி அணுகிறது, இந்த இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு அவன் யோசிக்கும் போது இந்த டிஸ்டன்ட் ஹார்ன், ஸோ அந்த அது எல்லாமே இட் ஆட்ஸ் டு த ட்ராமா. ஓகே, ஸ்பாய்லராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கொஞ்சம் ஒபீஸாக இருக்கக்கூடியவங்களையோ இல்லை பால்டாக இருக்கக்கூடியவங்களோ, அதாவது ட்ரெடிஷ்னலி பீப்புள் ஜென்ரலி ஹூ ஃபேஸ் அ லாட் ஆஃப் பிரச்சனைகள் அண்ட் பயஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் நிஜ வாழ்க்கையிலேயே அவங்கள கொஞ்சம் ஒரு கெட்டவர்களாக காட்டும் பொழுது அதில் ஏதாவது சிக்கல்கள் இருப்பதாக பார்க்குறீங்களா எழுதும் பொழுது? இஸ் தட் சம்திங் யூ ஈவன் திங்க் அபவுட், யூ ஃபீல் லைக் ஐயோ இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? பட் எழுதும் போது ஒரு ஃபிகரேட்டிவாக அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணுங்கிறது எழுதலை எக்ஸாக்டாக. இஃப் somebody says கொஞ்சம் இந்த இது கொஞ்சம் இட் வில் பைல் அப் ஆன் யூனோ வாட் தே ஆல்ரெடி ஃபேஸ், ஸோ எதுக்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி பார்த்தா அதில் ஏதாவது வேல்யூ இருக்குது, அது அதில் மெரிட் இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? See, I think it boils down to intention, right? If you're actually doing it to feed to that narrative, I think it's a very toxic thing to do. But genuinely speaking, that was not the intention. It was purely a casting choice or it could have, but you know. Let me also clarify. இந்த மாதிரி நான் கேட்கும்பொழுது கண்டிப்பாக the objective is not to imply that was the intention. It's pretty obvious. படம் பார்த்தோன்னா அதாவது இந்த உருவம் கொண்டவங்களை கேலி பண்ணணுங்கிறது படத்தோட இன்டென்ஷன் கண்டிப்பாக கிடையாது. பட் யூ ஹாவ் டு வண்டர் ஆன் சம் லெவல் இது ஒரு சைக்கலாஜிக்கலாக எப்படி போய் உட்காரும், யூனோ பீப்புளோட மனசுக்குள்ள ஒரு அப்பா இஸ் டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அது எங்கே தான் அது ஒரு சப்கான்ஷியஸாக விதைக்கப்படுமா பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐ தாட் ஐ ஷுட் பவுன்ஸ் இட் ஆஃப் யூ அப்படின்னு தான் தோணுச்சு. டு பி ஆனஸ்ட், இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு
இது இல்லை அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டாக இன்டென்ஷன் கிடையாது 100%. இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் வருமானது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே தோணுது. ஓகே பட் மேபி ஐ திங்க் வித் டைம் we will know, and if there's something that needs to be acknowledged, we will definitely புரியுது. take ஓகே it into account. ஓகே a big part of இந்த மாதிரி murder mysteries, investigative films is அங்கே அது இருக்கக்கூடிய ஒரு அமைதி இல்லையா? ஐ திங்க் and I think it's a fair thing to say, பொறுத்தவரையில் இட்ஸ் கொஞ்சம் சவுண்ட் ஹெவி. யூனோ ஈவன் நாட் மச் இஸ் ஹேப்பனிங் என்னும்போதும் there is a sense of அது அந்த சாய்ஸை பற்றி எனக்கு சொல்லுங்களேன். அந்த சாய்ஸ் எடுத்ததுக்கான காரணம் என்ன? were you worried that people might get restless if too much isn't happening? So partly yes, because initially when we set out, we were thinking more of like ambient area அப்படிதான் போகலாம். பட் ஸோ இல்லை, ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த உணர்வு எனக்கு கண்டிப்பாக வருது. படிக்கும்போது ஒரு 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 திகில், ஒரு அமைதி. பட் என்ன விஷயம்னா, நம்ம வந்து we can design those things in a very good studio, it'll sound amazing. பட் நீங்கள் அதே படத்தை நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, ஒரு சுமாரான ஆடியோ சிஸ்டம் இருக்க தேட்டரில் பார்க்குறீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே அடி ஆகிடும். அதை வந்து நம்ம நம்பி பண்ணவே முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐவ் லேர்ன்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபிலிம். ஆமாம், நம்ம அந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோவில் உட்காந்து கேட்கும்போது பர்ஃபெக்டாக ரொம்ப இதுவாகும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா so many frequencies that get just eliminated. ஸோ அப்படின்னும் போது இட் வாஸ் எ வெரி வெரி கிரிட்டிக்கல். சுமாரான தியேட்டர்ஸில் கூட ஒர்க் ஆகாதுங்க. அந்த ஃப்ரீக்வன்சியெலாம் கடவுள் லோ பேட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஈரியாக இது கொடுக்குறோம்னாக்கா அந்த எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, எப்படி கேலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் அப்போது அட்மாஸ்பியரிக்காக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறீங்களா? கஷ்டம். அதாவது எல்லா தேட்டர்லையும் அக்ராஸ் த போர்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னாக்கா கஷ்டம் தான். அண்ட் தட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லலாமா ஃப்ரம் யுவர் சைடு? இது நிறைய பேருக்கு சேரணுங்கிறதுக்காக திஸ் வாஸ் எனக்கு அவ்வளோ பியூராக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுன்றது விட இட் இஸ் அது வந்து ஜெய்க்ஸும் நானும் வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன். எதுவும் ஈவன் த ஹியூமர், இந்த மாதிரி படத்தில் ஹியூமரை ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். எப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணுவீங்க, இந்த வேர்ல்டுக்குள்ளார இருக்கணும். ஸோ அப்போ ஹியூமர் விட்டுறலாமா, காமெடியை சிரிப்பாங்க அப்படி நம்பி விடலாமா அப்படின்னா அங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது. ஒரு கியூ இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ப்ரோ இல்லை ப்ரோ, யூ ஹேவ் டு டிரைவ் இட் ஹோம் ப்ரோ அப்படின்னு ஜெய்க்ஸும் நானும் பேசுவோம். ஓகே, ஸோ we have got lot of discussions. End of the day we have to notice, இப்போ I'm glad that the music is like that. பொறுத்தவரை மியூசிக் இப்படி இருக்குது, I'm glad because I truly believe that it's one of the reasons அப்படியா a lot of people are coming in. Though even நீங்கள் சொல்கிற அதே ரிசர்வேஷன்ஸ் எனக்கும் இருந்தது. இந்த இடத்துல இவ்வளோ ஹெவியாக வேணுமா, இந்த இடத்துல மியூசிக்கே வேணுமா, சவுண்ட்ஸ் வச்சு மட்டும் போகலாமா அப்படின்றது வந்து ஐ திங்க் இட் வுட் ஹவ் நேரோட் டவுன் த ஆடியன்ஸ் எனக்கு தோணுது. பட் ஹேவிங் செட் தட் ஐ ஆல்சோ என்ஜாய் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் இட். இது இதை கம்பேரிட்டிவாக எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா ஒரு ட்ரூ ஜானர் ஃபேனாக அது நல்லாயிருக்கும். பட் இது வந்து செகண்ட் ஒரு தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே, பிகாஸ் ஆல்ஃப்ரெட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ரெண்டு பேர் இணைஞ்சு எழுதுவது, அதில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெங்த்ஸ் என்ன, லைக் what makes you both click? What do you admire in him? What do you think he admires in him? Okay. The process investigating. இல்லை, கொஞ்ச நேரமாக அமைதியாக இருந்தாரா? அதுதான். The process of it is like ஒரு 3 pagerலேருந்து ஒரு ஆரம்பிச்சது. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அ மைண்ட் ஹண்டர் புக்லேருந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் படித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3 page. எந்த புக் சொன்னீங்க? மைண்ட் ஹண்டர் பை ஜான் டக்ளஸ். அதை வச்சு ஒரு காமெடி கூட பண்ணிடுவோம். ஆமாம், ஓகே. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து தான் ஒரு 3 pager ஒன்று எழுதினேன். ஸோ அந்த போயிட்டு நானும் விக்கிட்ட கொடுத்தேன். அண்ட் அதுலேருந்து வி காட் அது ரெண்டுமே ஓகே, இந்த சென்சிபிலிட்டிஸ் 2 சென்சிபிலிட்டிஸும் ஒன்றா இருந்தது. தென் வி செட் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னு வி ஸ்டார்டட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப் அவுட் லைன், ஒரு சீன்ஸை மட்டும் வித்தவுட் டயலாக்ஸ் சீன்ஸை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எழுதிட்டு தென் வி வெண்ட் ஆன் டு மெஷர் த டைமிங். இது எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த ஸ்டெப் அவுட் லைனை ஸ்கிரிப்டாக மாற்றணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அந்த டைமிங் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு இது. பட் எவ்ரி ஸ்டேஜ்லேயே அந்த சினாப்சிஸ் ஸ்டேஜ்லேருந்து ஒரு கதை எவால்வ் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு எழுதின 3 page கதையை மொத்தம் இதில் ஸ்டெப் அவுட் லைனில் மாறும். ஸ்டெப் அவுட் லைன் எழுதின கதை வந்துட்டு லைட்டாக இதில் ஸ்க்ரீன் பிளேயில் சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் கெப்ட் ஆன் எவால்விங்.
அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஆர்குமெண்ட்ஸ் வரும், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். அண்ட் பட் எந்த இதுலையுமே வந்துட்டு இட்ஸ் லைக் நாட் அன் ஒரு இந்த கிளாஸ் கிடையாது, இட்ஸ் டுவர்ட்ஸ் அன் பெட்டர். பட் ஆனால் 2 பேரும் கன்வின்ஸ் ஆனால் தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகே ஓகே. எப்படி பிரிச்சுப்பீங்க உங்கள் வேலைகளை? ஒரு ஐ மீன் எழுத்து பொறுத்து, ஐ மீன் ரைட்டிங் ஆஃப் த ஃபில்ம் பொறுத்து, ஆர் எப்படி இணைவீங்க அப்படி வேணால் கேட்கலாமா? லைக் ஐ மீன் ஓவரால் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது ஹவு டு யூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இல்லை அந்த மாதிரி கிடையாது. வி பிரேக் த ஸ்டோரி டுகெதர், வி மேக் ஷுர் வி மீட் எவ்ரி டே. ஓகே. ஸோ இந்த படம் வந்து வி ரோட் அவுட் ஆஃப் காஃபி ஷாப்ஸ், நைட் உட்காருவோம். ஸோ வி ஜஸ்ட் பிரேக். ஸோ ஃபஸ்ட் இஸ் ஜஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங். யூ கெட் ரேண்டம் ஐடியாஸ். கரெக்டாக இந்த ரேண்டம் ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் மேலே அதுவே ஒரு ஆர்டர் வரும். யூனோ ஒரு சீன் வருதுன்னா அது இந்த சீனுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமான்ற கால் எடுத்துடலாம். கரெக்டாக. ஸோ யூ டூ தட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், யூ வில் கெட் ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தென் யூ புட் இட் டுகெதர் அண்ட் இட்ஸ் ஆல் டாக்கிங். ஸோ லைக் பேச வில் டேக் நோட்ஸ். ஒரு நிறைய டாட்ஸ் இருக்கும், நிறைய டாட்ஸ் எடுத்துரும், ரேண்டமாக நிறைய டாட்ஸ் இருக்கும். தென் வி ட்ரை டு கரெக்ட் அண்ட் இதெல்லாம் நம்ம சும்மா சொல்கிறேன். இட்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் கிரியேட் அ மெஸ் அண்ட் தென் ஃபைண்ட் ஆர்டர். அது வந்து அன்ஃபில்டர்டாக இருக்கும். ரேண்டமாக எப்படி ஒரு சீன். So it's not a case of okay I wrote 20 pages today, I wrote 20 pages yesterday அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. I think it's a case of we sat for 3 hours today. That's the case. புரியுது. ஓகே. So for example in the coffee shop mix-up இருக்கு இல்லையா, there's one scene without spoiling it. That was the very first scenes we got. நாங்கள் காஃபி ஷாப்பில் அதே மாதிரி உட்காந்துருக்கோம், பேசியிருக்கோம். இப்படி இருந்தால் பிரகாஷ் அந்த பொண்ணை மீட் பண்ணுற சீன் சொல்லுங்கள். மீட் இல்லை வேறு இந்த சேர் மிக்ஸ்அப் இருக்கும் இல்லையா, ரைட். அங்கே அதே மாதிரி ஒரு விண்டோ ஃபேஸிங் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கோம். இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த சீன் வருது. ஆப்வியஸ்லி we know this scene does not belong to the top of the film. அந்தளவுக்கு இருக்கு இல்லையா. So you know it's coming towards the end. ஆமாம், because it's I mean it plays with perspectives. It's so we have one block here. அந்த மாதிரி it's about coming up with so many blocks and then fitting in all these வைக்கிறது, eliminating. இதெல்லாம் செம்ம ஐடியா நமக்கு தோணுதெல்லாம் அதை வச்சு கனெக்ட் தெம். எதுவுமே டிஸ்ரெகார்ட் பண்ணாமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுட்டு தென் வில் ட்ரை டு. நீங்கள் ஐ மீன் இந்த காஃபி ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த உட்காந்து பேசுகிற அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கா ஜென்ரலி உங்கள் ப்ராசஸில்? ஏன்னா பாவம் நிறைய பேர் அவங்கவுங்கெல்லாம் எழுதுறதுக்கு எங்கே எழுதுறது எப்படி எழுதுறதுலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. வாட் ஒர்க் ஃபார் யூ அட் வாட் ஸ்டேஜ்? இந்த ஸ்டேஜில் இங்கே, அந்த ஸ்டேஜில் அங்கே. காஃபி ஷாப்னா வேறு வழி இல்லை. ஆமாம், that's the only place we could meet at. We didn't have an office. We still don't have an office. So காஃபி ஷாப்ஸில் எழுதுவோம். பட் எல்லாம் முடிச்சுட்டு டயலாக்ஸ் எழுதணும்னு போகும்போது we'll go away somewhere. We'll go away like some place, we stay for 10 days together. ஏன்னா அந்த டயலாக்னு எழுத ஆரம்பித்தா பிரேக் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் அந்த வாய்ஸ், ஒரு கேரக்டரோட வாய்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் விடாமல் எழுதணும் அப்படின்றது. அண்ட் இது நீங்களா அந்த கண்டுபிடிச்ச ஐ மீன் உங்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ்ஸா இது, இல்லை இதுக்கான அறிவுரை இது இங்கே இருந்தால் கிடச்சிதா? அதான் நானும் யோசிக்கிறேன், ஏன் அப்படி டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐ didn't want to break. சிட்டியில் இருந்தால் ஏதாவது வேலை வந்துடும், ஏதாவது வச்சுருக்கோம். it didn't work. ஸோ we thought okay இது இப்படி ஒர்க் ஆகாது. நம்ம அவுட்லைன் எழுதும் போது இருந்த ஸ்பேஸ்ட் அவுட் ப்ராசஸ் வேலைக்காவது இது இன்டென்ஸாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். அது அப்படின்றது காலையில் எழுந்திரிச்சோம்னா அது ஃபுல்லாக அங்கேயே முடிக்கிற வரைக்கும் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இது அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் டவர் இல்லாத இடத்துல தான் உட்காந்துருந்தோம். இன்னும் கூட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே லேப்டாப் கூட. சரி இது ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு நாளில் போய் காணாமல் போகிறதெல்லாம் கிடையாது. அது இட்ஸ் எ வெரி ட்ராப். அது இந்த கூகுள் ரிசர்ச்ன்றது கட் பண்ணால் எப்படி டென்னிஸ் பால் வச்சு காரத்துறை. ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் கதைகள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலையில் ஒரு இந்தியன் கான்டெக்ஸ்ட்லேயே ஜென்ரலாக எடுக்கும் பொழுது யூனோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம சொசைட்டியில் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஒரு பின்னணியாக இருக்குது. அதுலேருந்து தனியாக வெளியில் வச்சு ஒரு வேக்யூமில் மட்டும் டிப்பிக்கலி பார்க்க முடியல போலீஸ் ஃபிலிம்ஸை. given the extent of what happens and human right violations, this that எல்லாமே இருக்குல்ல அதில். ஸோ ஒரு போலீஸ் கன்னை எடுத்து சுடுறான் அப்படின்றது பியாண்ட் இவன் நல்ல போலீஸாக, இது நல்ல கன்னாக இருந்தாலும் இட் இன்வோக் சர்டன் யூனோ இது ஒரு இது ரொமான்டிசைஸ் பண்ணுதா, இது ஹீரோயிக்காக காமிக்குதா இந்த ஐடியாவை, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. வித்தவுட் ஸ்பாயிலிங் யுவர் ஃபிலிம் அந்த மாதிரியான 1-2 காட்சிகள் டுவர்ட்ஸ் உங்கள் ஃபிலிமில் வரும்பொழுது did any of this matter or was this a factor at all? Did you worry about it?
I don't think we worried about it. So one of the things that we wanted to ஏன்னா do ஒரு வாட்டி தற்காப்புக்கு ஒருத்தன் அடிக்கிறான் அப்படிங்கிறது வேற, அதுக்கப்புறமா வச்சு அடின்னு அடிக்கிறதுன்றது அது வேற விஷயம் ஒன்றும் ஆகுது இல்லை, அதனால கேட்கணும். to begin with, என்னன்னா initially we've never seen a gun go off in our lives. I'm pretty sure even you. No, thankfully not. And I hope it remains the same. Yeah, even same here. So அப்படி இருக்கும்போது படங்களில் கொஞ்சம் யூஸ் ஆஃப் கன்ஸ்ன்றது எக்ஸசிவாக இருக்குன்ற போது we thought, why can't we, is it possible to do a police film without even a single bullet being fired? இதுதான் ஃபஸ்ட்டோட இது, ஒரு போலீஸ் காப் ஃபிலிம் வித்தவுட் ஒன் புல்லட் கூட ஃபயர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் யோசித்தோம். ஒன் ஆஃப் த டிராஃப்ட்ஸில் அப்படி இருந்தது. ஓகே, பட் அந்த ஒரு புல்லட் ஃபயர் பண்ணாலே வில் இட் மேக் அ டிஃப்ரென்ஸ் தான் விஷயம். பட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து இட்ஸ் லைக் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான், த ஹார்ட் ஆஃப் இட், அபவுட் பிரகாஷ் லைக் அ பாய் பிகமிங் அ மேன்ன்ற போது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் விச் பாயிண்ட் யூர் டாக்கிங் டு, பட் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லுக் அட் இட் அஸ் லைக் ஒரு கத்தார்டிக் மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் நான், புரியுது, ஃபார் த கேரக்டர் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஆடியன்ஸ் அதான் பார்க்குறேன் நான். அண்ட் ஐ திங்க் we've also shot it in a way which is not, it's a very extremely suggestive way தான் நினைக்கிறேன். இவ்வளோ தான், இதுக்கு மேலே பெருசாக அங்கே தாட் போல. புரியுது. ஓகே சாய்ஸஸ் அப்படின்னும்போது பேட்மேனுக்கு ஒன்று ரெண்டு ஹோமாச்சு எனக்கு ஃபீல் ஆச்சா இல்லை இன்டெண்டடாக? இட்ஸ் வெரி ஹார்ட். ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஹீரோயிக்காக ஒன்று எழுந்துக்கும் போது சுற்றி பேட்ஸ் எல்லாம் பறக்குது. ஒருத்த டெஃபினெட்லி எங்களுக்கு என்ன, பேட்ஸ் வந்து லொக்கேஷன் பார்க்க போகும்பொழுது அங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டில் எழுதிட்டோம் இந்த மாதிரி பண்ணணும். இந்த வாட் யூ saw was the shooting draft, ரைட்? ஸோ earlier draft வச்சு தான் we go location hunting and all of that. அங்கே போகும்போது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தேவைப்படுதுல்ல போது அந்த இடத்துல there were like a lot of bats. ஓகே, of course, like we've all seen Batman Begins. So அந்த subconscious why not அப்படின்றது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற ஹோமாஜ் மாதிரி ஒரு ஃபன் எக்ஸ்பிரஷன். ஆமாம். இன்னொரு இடத்துல கூட ஒரு சின்ன பையன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான், உட்காந்துருக்கான், ஒரு யங் போலீஸ் வந்து அவன் வந்து உண்மையிலேயே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டாவில் வந்துருச்சு. ஆமாம், வந்துருச்சு, போட்டாங்க. பட் நத்திங் டு இது, உண்மையிலேயே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. But இப்போ now it seems so obvious. Especially because நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேட்ஸை பார்த்து you are primed now. But it felt nice when someone puts that, those two things in parallel. Yeah. But ஆனால் அது இந்த நேற்று வரைக்கும் எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. யங் ஃபில்ம் மேக்கர் உள்ளே வரும்போது ஒரு நல்ல படத்தை எடுக்கும் பொழுது ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஒரு ஹோப் கொடுப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, உங்கள் ரெண்டு பேருடைய ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? நீங்கள் சந்தித்த ஒரு நீங்கள் சந்தித்த தடங்கல்களை அவங்க சந்திக்காமல் இருக்கணும்னா, இல்லை நீங்கள் செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இருந்தும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? In terms of writing discipline, we need that. And ஒவ்வொரு தடவையும் ஒரு இது வரும்போது தென் திருப்பி அந்த சேம் புஷ் வேணும். ஒரு கேப் இருக்குது, அதாவது டேக்ஸ் டைம் இல்லையா? ஒரு படம் கதை ஆரம்பித்து எடுத்து முடிக்கிற வரைக்கும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எத்தனை வருஷம் ஆச்சு டோட்டலாக? ஒரு 3 years கிட்ட. ஸோ பேஷன்ஸ் அண்ட் ஐ திங்க் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். we never anticipated this, கரெக்டாக? பட் we wanted to make a good film. அதுக்கான எஃபர்ட், அதுக்கான ப்ராசஸில் if we focused only on that, இதனால அதுன்றது இல்லாமல் you try to enjoy the process, you try to, because we all love films, we want to make a good film, that's the intention for most of us. அப்படிங்கும்போது you focus on the process and whatever happens irrespective of the result, you just keep going. How did you not இப்படி ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த முதல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, முதல் புக் எழுதும்போது ஆரம்பத்தில் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஐடியா அவங்க மனசில். முதல் 10-20 பேஜில் வெறித்தனமாக எழுதிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த 50, 60, 70ன்னு வரும்போது ஐயோ கொஞ்சம் மொக்கையாக இருக்கோ, செட் ஆலையோ அப்படின்ற செல்ஃப் டவுட்டே அவங்களுக்குள்ளே வந்து பாதி நேரம் அது அப்படியே நடுவில் நிறுத்தி வேறு ஒரு ஐடியா குதிப்பது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் எப்படி வச்சு இதை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க கன்சிஸ்டண்ட்டாக? இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆரப்படும் போது திருப்பி வரும்போது திருப்பி அதே இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு இருந்தது. அதுதான் எங்களுக்கு புஷ் பண்ண வச்சது. ஓகே, சம்திங் ஏதோ இருக்குது, ஓகே, ஒவ்வொருத்தரையும் வரப்போ சேம் இன்ட்ரெஸ்ட்டோட நாங்கள் உள்ளே வரோம், எழுதுகிறோம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து உண்மைதான். மோஸ்ட் சேலஞ்சிங் திங் இஸ் டு மெயின்டைன் தட் அப்ஜெக்டிவிட்டி. பியாண்ட் அ பாயிண்ட் த ஜோக்ஸ் ஆர் நாட் ஃபன்னி.
யூ எடிட் 8 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் யூ லாஸ்ட் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? அதுதான் பெரிய சேலஞ்ச். ஐ திங்க் யூ ஹேவ் டு கீப் ட்ராக், யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். ஒரு டைமில் இது பயங்கரமாக இருந்தது உனக்கு, கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். என்னால் அதனால தான் இப்போ என்னால் படம் போய் பார்க்க முடியல. எனக்கு யாரோ புகழ்ந்தா கூட எதுவும் மறத்து போயிடுச்சு. அதுதான் ஒரு இந்த 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 என்ன சொல்கிறது, பைப்லைனில் ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு படம் வரும்போது இனிஷியல் ஸ்பார்க்லேருந்து கடைசி நீங்கள் டெலிவரி பண்ணும்போது யூஆர் கான்ஸ்டன்ட்லி சீக்கிங் வேலிடேஷன். ஒர்க் ஆகலையா? இப்போ மிக்சிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே ஓரக்கண்ணில் பார்க்குறது, சிரிக்கிறாங்களா என்ன ஏது, யூனோ. ஏன்னா தட்ஸ் த ஒன்லி ஃபீட்பேக் மெக்கானிசம் யூ ஹேவ். ஸோ அந்த அந்த முதல் சந்தோஷத்தை மறக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் சந்தோஷம். இது சந்தோஷமே இல்லை. நம்ம தனியாக உட்காந்து படத்தை முடித்து பார்க்கும்போது ஒரு ஹை கிடைக்குதுல்ல, அந்த ஹை எனக்கு அதுக்கப்புறம் இல்லை. இங்கே எழுதும் போது சில ஹைஸ் இருக்கும், சில நைட்லாம் தூக்கமே வராது, நான் சீன் அப்படின்ட்டு. அது அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அடுத்து வேற ஒன்று எழுதும்போது தான் மறுபடியும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஆன் தட் நோட், அடுத்து இந்த யூனிவர்ஸ்லேயே வேற ஒரு கதை எதிர்பார்க்கலாமா? பெரிய டெஃபினட்டாக முயற்சி இருக்கும், 200% முயற்சி இருக்கும். ஏன்னா ஐம் ஷூர் நிறைய கால்ஸ்லாம் வந்திருக்கும்ல, எப்போ சீக்வல்னா. ஆமாம், நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நாட் ஜஸ்ட் ஃபார் தேட், ஈவன் we think we have little more to do in this. ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோமா, so much we have not used. I think finding a plot is something which we is not going to be a problem. What to do with these characters இருக்குல்ல, அதுதான் சேலஞ்ச். where do we take them from here? அதுக்காக தான் அவங்க சீக்வல் கேட்குறாங்க. ஸோ கேரக்டர்ஸை கிராக் பண்ணும், கேரக்டர்ஸுக்கும் இந்த பிளாட்டுக்கும் என்ன இன்டர்லிங்கிங் அப்படின்ற. ஏன்னா ஒருத்தர் வெறுத்துக்கிட்ட ஒரு இடத்துலேருந்து ஒரு நண்பர்களாக அவங்க ஒன்று சேர்றாங்கல்ல. அண்ட் லோகநாதன்ஸ் கேரக்டர் ஆல்சோ இனிமேல் வரப்போகிறதுல தான் அந்த அவரோட ட்ரைங் டு, ஏன்னா we not said much about him இல்லையா. ஆமாம், அவர் கேரக்டர் நிறையா சொல்லலை, இன்னும் விஷயம் என்னன்னு சொல்லலை. ஸோ அப்படின்னும் போது பட் பயங்கரமாக மெனக்கிடணும், இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இட்ஸ் worthy of it definitely, but there will be an attempt. We will try to crack it. Not immediately, but we'll do it. இதுதான் உங்களுடைய அடுத்த ஒரு மெனக்கெடலாக இருக்குமா டுவர்ட்ஸ் திஸ், ஆர் நாட் நெசசரிலி? we'll constantly நிறைய ஐடியாஸ் எழுதிட்டே இருப்போம். there are other ideas at any given point of time you're excited by a particular idea இல்லையா. ஸோ அந்த மாதிரி what excites you, that is the only issue. you can't try to என்ன சொல்கிறது, இது கேட்குறாங்க ஸோ அப்படி அதுக்கு பண்ணலாமான்னா கஷ்டம். அட்லீஸ்ட் அதுக்கு வேறு ஸ்கில் செட் தேவை அதுக்கு. On that note, I wish you all the best. Thank you so much. And I congratulate you both again on making a very, very interesting debut. That's worthy of lots of appreciation and analysis, kandipaga. And thank you. In the conversation, thank you so much. Thank you.